தற்போதைய செய்தி கோவை நகைக்கடையில் கத்தி முனையில் 4.5 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. சிட்டி கோல்டு நகைக்கடையில் 3 பேர் கொண்ட கும்பல் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறது. நகைக்கடை நிறுவன வாகன ஓட்டுநருக்கும் தொடர்பு என முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, 4.5 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவம் எப்ப நடந்துச்சு? இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. தம்பி தமிழரசன் சற்று முன்பாக கோவை ராஜவீதி பகுதியில் ராஜவீதி முழுவதுமே நகை உற்பத்தி செய்யும் கடைகள் உள்ளது. இந்த கடைகளில் ஹோல்சேல் மூலமாக நகைகளானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அரை மணி நேரத்திற்கு முன்பாக அங்கு ராஜவீதி பகுதியில் உள்ள சிட்டி கோல்டு பிரைவேட் லிமிடெட் என்ற கடையில் ரியாஸ் உதீன் என்பவர் உள்ளே புகுந்துள்ளார். அவருடன் 2 பேரும் உள்ளே புகுந்ததாக தெரிகிறது. அங்கு 2 பெண்கள் மட்டுமே வேலை செய்ததாகவும் உடனடியாக இந்த ரியாசுதீன் அங்குள்ள பெண்களை கத்தியை காட்டி மிரட்டி அவர்களை கீழே அமர வைத்துள்ளார். அதன் பிறகு அவர்களிடம் தங்கம் இருக்கும் இடத்தை அவருக்கு காண்பிக்குமாறு கூறியுள்ளார். அதன் பிறகு அங்கிருந்த 4.5 கிலோ தங்கத்தை அவர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். அது மட்டுமல்லாது அங்குள்ள சிசிடிவி கேமராவின் பதிவு செய்யப்பட்டிருக்கும் டிவிஆர் எனப்படும் அந்த இயந்திரத்தையும் அவர்கள் எடுத்து சென்றுள்ளனர். தம்பி தமிழரசன். சுஜாதா, இந்த கொள்ளை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்ததா குறிப்பிட்டீங்க. காவல்துறையினர் இந்த கொள்ளை நடந்த இடத்திற்கு வந்திருக்கிறாங்களா? முதற்கட்ட விசாரணையில அவங்க என்ன சொன்னாங்க? தற்பொழுதுதான் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் காவல்துறை சார்பா தெரிவிக்கப்படவில்லை. ஆனா இருந்த போதிலும் அங்க அந்த அருகில் உள்ள கடை உணர்கள் பொழுது அந்த ரியாஸ்தீன் என்பவர் அந்த கடை ஓட்டுநர் என்றும் அவர்தான் எப்பொழுதுமே அந்த கடைக்கு தங்கம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து கொண்டு செல்வதாகவும் எல்லா பகுதியிலிருந்தும் இவர் தான் கொண்டு சென்று கொடுப்பதாகவும் இவர் இந்த காரில் இருந்து இறங்கும் பொழுதும் சில நபர்கள் பார்த்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த ஓட்டுநர் தான் முழு கொள்ளையை அரங்கேற்றி இருப்பதாகவும் இங்கு அருகில் உள்ள மற்ற நகைக்கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாது அவர் வந்தது மட்டுமில்லாது அவருடைய நண்பர்களையும் அழைத்து வந்ததாகவும் உள்ளே சென்ற பிறகு என்ன நடந்தது என்பதை இதுவரை நம்மளால் கணித்து பார்க்க முடியவில்லை என இங்கு அருகில் உள்ள ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தம்பி தமிழரசன்.